சார் நான் இப்போ +2 முடிச்சிருக்கேன். பிஎஸ்சி படிக்கிறதா இல்லை பிடெக் படிக்கிறதா? ஓகே சார், நான் ரெண்டுமே சொல்றேன். பிஎஸ்சி அண்ட் பிடெக் ரெண்டுமே கிளியரன்ஸ் சொல்றேன். நீங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து பிஎஸ்சி ப்ரோக்ராம் வந்து நிறைய மாணவர்கள் திரும்ப நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரே ரீசனே ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பிஎஸ்சி ப்ரோக்ராம் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிசிக்ஸா இருக்கட்டும், ஒரு கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு பயாலஜியா இருக்கட்டும், இதர கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அதையே நல்லா படிக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 176 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயே ஃப்ரீயாவே கவர்மெண்ட் கொடுக்குற அதனால ப்ரிப்பேர் பண்றாங்க. பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ அதை ப்ரிப்பேர் பண்றாங்க. அது இல்லாமல் மெயினாக எடுக்கிறதுக்கான காரணமே ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் எங்கே ஃப்ரீயாகவே படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அதனால பிஎஸ்சி எடுக்கிறேன். ஸோ பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில், அதே கூட அனாலிட்டிக்கல் ஐடியா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இது மூணுமே சேர்ந்து தான் டெக்னாலஜிக்கல். ஸோ டெக்னாலஜிஸ் மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கில்ல வளர்க்கும். ஸோ பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல், அனாலிட்டிக்கல், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இது மூணுமே சேர்ந்தது தான் டெக்னாலஜி. ஸோ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பவுண்டரி லைன் இருக்கும். ஒரு லேர்னிங்காக இருக்கட்டும், ஒரு ஜாபா இருக்கட்டும், ஒரு ஜாபை செக்யூர் பண்ணிட்டு இருக்கும். பிடெக் பொறுத்த வரைக்கும், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க there is no limit unless you are skilled இருந்தா அதற்கு எண்ணியே கிடையாது. அடுத்தடுத்தெல்லாம் நீங்க முடிச்சுட்டே இருக்கலாம். ஸோ பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைப் ஆஃப் ஏரியாஸ் ஜாபை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்று டீச்சர்ஸ், இன்னொன்று ரிசர்ச்சர், ஸ்மால் பிரைவேட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ பிடெக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் தான். பட் கஷ்டமான சப்ஜெக்டை முடிச்சாதாங்க இங்கே ஜெயிக்க முடியும். ஸோ கஷ்டமான படிச்சு முடிச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த படிப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட்டை கொடுக்கும். அந்த ட்ரஸ்ட் உங்களை ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இந்த ஸ்கில்லு உங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூர் பண்ணும். அந்த ஜாப் தான் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனரா மாற்றும். நீங்க 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். ஸோ இப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க, பிஎஸ்சி படிக்கலாமா, பிடெக் படிக்கலாமா. ஓகே, உங்களுக்கு இதுக்கு மேலே ரோட் மேப், அதாவது பிஎஸ்சி பிடெக் ரோட் மேப் வேணும்னா டீம் பண்ணுங்க. எங்கள் டீம் உங்களுக்கு வீடியோ